வணக்கம். 1000 ராமனுக்கு இணை. மக்கள் வெள்ளம் தொடர்ந்து வர பரதன் புறப்பட்டான். கங்கை கரையை நோக்கி வரும் இந்த கூட்டத்தை முதலில் பார்த்தான் குகன். பெருங்கூட்டத்துடன் பரதன் இப்படி புறப்பட்டு வருவதன் கருத்து யாதென்று புரியாது குகன் ஐயம் கொண்டான். எனினும் ஆராய்ந்து பார்த்து பரதன் தன் அண்ணன் ராமனிடத்து கொண்ட பக்தியைக் கண்டு மெய்சிலிர்த்தான். துறவு கோலத்தில் கண்ணீர் வழியே நின்ற பரதனைக் கண்டான். பரதனை பார்த்து உள்ளம் நெகிழ்ந்தான் அவன். 1000 ராமர்கள் உனக்கு இணையாக மாட்டார்கள் என்று பாராட்டினான். அவனுடைய உதவியால் பரதனும் மற்றவர்களும் கங்கை ஆற்றை கடந்தார்கள். பரதன் பரத்வாஜ் ஆசிரமத்துக்கு புறப்பட்டு சென்றான். தன்னோடு வந்தவர்களை சற்று எட்ட தங்கியிருக்கும்படி செய்துவிட்டு வசிஷ்டரும் தானுமாக பரத்வாஜ் மகரிஷியை சென்று சந்தித்தார்கள். தாங்கள் புறப்பட்டு வந்ததன் நோக்கத்தை சுருக்கமாக எடுத்துரைத்தார்கள் மாமுனிவரிடம். ராமனுடைய வாசஸ்தலத்தை அம்மகரிஷியிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அதன் பிறகு ராமனை காணுதல் பொருட்டு அவர்கள் கானகத்தின் வழியாக தென் திசை நோக்கி சென்றார்கள். கலகலப்பு எதுவும் இல்லாத இடமாகிய சித்திரகூடத்தில் ராமனுடைய ஆத்ம சாதனங்கள் அமைதியாகவும் ஆனந்தகரமாகவும் நடந்து கொண்டிருந்தன. வழக்கம் போல் லக்குவன் தன்னுடைய நித்திய கடமையில் ஈடுபட்டிருந்தான். அப்பொழுது படையெடுத்து வருவதற்கு நேரான ஒரு பெருங்கூட்டம் வடதிசையில் அவனுக்கு தென்பட்டது. பரதனின் பால் சந்தேகம் உற்றான் லக்குவன். இதை ராமனிடமும் கூறினான். லக்ஷ்மணா, அவசரப்படாதே. ஒருவேளை பரதன் இங்கேயே தங்கியிருந்து எனக்கு தொண்டு புரிய முன்வந்தால் அவனுக்கு பதிலாக நீ அயோத்தி சென்று ஆட்சி புரிய ஆயத்தமாக்கிறாயா என்றான் ராமன். லக்ஷ்மணன் இப்பொழுது வெட்கப்பட்டு அமைதியாக நிற்கின்றான். பரதனும் சத்ருக்கனனும் கண்ணீரும் கம்பளையுமாக ராமனுடைய சன்னதியில் வந்து வீழ்ந்து வணங்குகிறார்கள். பிறகு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். லக்குவனோ பரதனின் மேன்மையைக் கண்டு வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்தான். தான் புறப்பட்டு வந்ததை சுருக்கமாக சொல்லிவிட்டு புத்திரர்கள் யாரும் பக்கத்தில் இல்லாத நிலையில் தந்தையார் இறந்ததையும் விரிவாக எடுத்துரைத்தான் பரதன் ராமனிடம். சகோதரர்கள் 4வரும் துயரத்தில் மூழ்கினர். சகோதரர்கள் 4வரும் சீதையும் நதிக்கரைக்கு சென்று இறந்து போன தந்தைக்காக சிரார்த்த சடங்குகளை முறையாக செய்து முடித்தனர். தன் எண்ணத்தை ராமனிடம் தெரிவித்தான் பரதன். அண்ணா, நீங்கள் மீண்டும் அயோத்தி வர வேண்டும். தந்தையின் விருப்பப்படி மணிமுடி சூட வேண்டும். நாட்டை ஆள வேண்டும். எங்கள் எல்லோருடைய விருப்பமும் இதுதான். எங்கள் வேண்டுகோளை மறுக்காதீர்கள் என்று வேண்டினான். தம்பி, தந்தையின் கட்டளையை நான் மீறமாட்டேன். 14 ஆண்டுகள் கழித்துதான் நான் நாடு திரும்புவேன். இது உறுதி. நாடு திரும்பி நீ அரசனாகி ஆட்சி நடத்து என்றான் ராமன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் யாரும் நாடு திரும்ப மாட்டோம். இங்கேயே உங்களுடன் தங்கிவிடுகிறோம் என்றான் பரதன். தம்பி, நான் வாக்கு தவற மாட்டேன். என்னை வற்புறுத்துவதால் எந்த பயனும் இல்லை என்று உறுதியுடன் சொன்னான் ராமன். அங்கிருந்த முனிவர்கள், பரதா, ராமன் சொற்களை ஏற்று நட என்றார்கள். வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்தான் பரதன். அண்ணா, உங்களுக்குரிய அரியணையில் நான் அமர மாட்டேன். ஆட்சி செய்ய கட்டளையிட்டீர்கள், அதை மீறமாட்டேன். உங்களின் பிரதிநிதியாக இருந்து ஆட்சி செய்வேன். உங்கள் நினைவாக பாதுகைகளை தாருங்கள். உங்களுக்கு பதில் அவையே நாட்டை ஆட்சி செய்யும். குறிப்பிட்ட காலத்திற்குள் நீங்கள் வர வேண்டும். ஆட்சியை ஏற்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் உயிர் விடுவேன் நான். இது உறுதி என்றான் பரதன். தன் திருவடிகளில் அணிந்திருந்த பாதுகைகளை கழற்றினான் ராமன். அந்த பாதுகைகளை வணங்கினான் பரதன். அவற்றை தன் தலையின் மேல் சுமந்தான். கண்களில் கண்ணீர் மல்க அயோத்தி திரும்பினான். ராமனின் பாதுகைகளை அரியணையில் வைத்தான். ராமனின் பெயராலேயே ஆளத் தொடங்கினான். தலைநகருக்கு வெளியே சிறுகுடில் அமைத்தான். துறவி போல அங்கே தங்கியிருந்தான். ராமன் திரும்பும் நாளை எண்ணி காலத்தை கழித்து வந்தான். அங்கே ராமனும் லக்குவனும் சீதையும் சித்திரகூடத்தை விட்டு புறப்பட்டார்கள். அடர்ந்த காட்டு வழியே சென்றார்கள். ஆங்காங்கே இருந்த முனிவர்களை வணங்கி வாழ்த்துக்களை பெற்றார்கள். தன் இருப்பிடம் வந்த அவர்களை அகத்திய முனிவர் வரவேற்றார். அங்கே சிறிது காலம் தங்கியிருந்தார்கள்.
அவர்களை பார்த்து அகத்தியர், கோதாவரி ஆற்றங்கரையில் பஞ்சவடி என்ற இடம் உள்ளது, அங்கே தங்குங்கள் என்று அறிவுரை சொன்னார். அகஸ்திய முனிவர் இட்ட ஆணைக்குட்பட்டு ராமன் பஞ்சவடிக்கு போய் சேர்ந்தான். அதை நேரில் அவன் பார்த்தபொழுது முனிவர் கொடுத்திருந்த வர்ணனைகளுக்கு மேலானதாகவே அது அவனுக்கு தென்பட்டது. அதன் சூழ்நிலை மிக கவர்ச்சியாக இருந்தது. அங்கு அமைந்திருந்த மரம், செடி, கொடிகளின் வனப்பு மனதை கொள்ளை கொண்டது. இயற்கையின் வளம் வர்ணனைக்கு எட்டாதிருந்தது. பறவைகளின் மெல்லிய ஓசைகள் மனதை தெய்வீகத்தில் ஆழ்த்தியது. அங்கே அவர்கள் குடில் அமைத்தார்கள், மகிழ்ச்சியாக தங்கியிருந்தார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.